Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims point of view 5 question பார்க்கிறோம். இன்னைக்கு என்ன questions இருக்குன்னு பார்ப்போம். Which app is used to instantly upload vote count in the 18th Lok Sabha election அப்படின்னு கேட்டிருக்காங்க. 18வது மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையை உடனுக்குடன் பதிவேற்றும் செயலி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்கோர் அப்படிங்கிறதா இந்த அப்ளிகேஷன் பேர். ஓகேங்களா? ஸோ எனேபிளிங் கம்யூனிகேஷன்ஸ் ஆன் ரியல் டைம் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதா இதை பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா? எனேபிளிங் கம்யூனிகேஷன்ஸ் ஆன் ரியல் டைம் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதா. ஓகேவா? ரியல் டைம் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த ஆப். ஸோ இதை யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் இந்த ஆப்பை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அதுவுமே நமக்கு முக்கியமாக தான் இருக்குது. யாருன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸோட கையில் தான் இந்த ஒரு ஆப் அப்ளிகேஷன் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு நாமினேஷன் வந்திருக்கு, அந்த அஃபிடாவிட் வர்றது, அண்ட் தென் எவ்வளோ ஓட் வந்து பதிவாயிருக்கு, எலெக்ஷன் ரிசல்ட்ல அந்த ஓட் கவுண்டிங்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே இந்த என்கோர் ஆப் மூலியமா ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சரியா? ஸோ அதுதான் இந்த அப்ளிகேஷன். கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? எலெக்ஷன் சார்ந்து இருக்கனால அதுவும் டெக்னாலஜி சார்ந்தும் இருக்கு. ஸோ என்கோர் அப்படிங்கிறது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த என்கோர் கேஒய்சி இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு நமக்கு அதை எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துட்டு எது தவறுன்னு கூட கேட்பாங்க. ஸோ அதனால தான் எனேபிளிங் கம்யூனிகேஷன்ஸ் ஆன் ரியல் டைம் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டண்டா இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ கேஒய்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நோ யுவர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்ரிவேஷன்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது who became the 85th கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் இந்தியா? இந்தியாவின் 85வது கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஷியாம் நிக்கில் அப்படிங்கிற நபர் தான் 85வது கிராண்ட் மாஸ்டரா வந்திருக்காரு. அடுத்தது இந்தியா ஹேஸ் சைன்ட் a 10-year deal with ஈரான் for the operation of which port அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா ஈரானுடன் எந்த துறைமுகத்தின் செயல்பாட்டிற்காக 10 ஆண்டுகள் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சபாகர் போர்ட் தான். ஓகேங்களா? ஈரான்ல இருக்கக்கூடிய சபாகர் போர்ட் 10 வருஷம் டீல். ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த சித்வே அப்படிங்கிற போர்ட்டும் முக்கியமான விஷயம் தான். சித்வே அப்படிங்கிறது மியான்மர்ல நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்க ஒரு போர்ட் தான். எப்படி சபாகர் போர்ட்டை இந்தியா டெவலப் பண்ணி இப்போ ஆப்ரேஷன் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த சித்வே போர்ட்டையும் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த மியான்மர்ல உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கனால தான் இந்த ஒரு வேலை அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் தடைபட்டு போயிருக்கு. சரியா? ஸோ அடுத்தது விச் கண்ட்ரி இஸ் இந்தியாஸ் டாப் ட்ரேடிங் பார்ட்னர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா உடனான வர்த்தகத்தில் முதலிடம் பிடித்த நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சைனா, செகண்ட் யார் இருக்காங்கன்னா நமக்கு அமெரிக்கா, தேர்டு வந்து யூஏஇ, ஃபோர்த் வந்து ரஷ்யா. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா நமக்கு சைனா தான். இந்த டேட்டாவெல்லாம் நம்ம எவ்வளோ பெர்சன்டேஜ் அதெல்லாம் நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். சரிங்களா? ஸோ நம்ம அதிகமாக ஒரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நம்மளோட எக்ஸ்போர்ட்டை அதிகமாக எங்கே பண்ணுறோம் அப்படின்னா யூஏஇக்கு தான் பண்ணுறோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்னா யூஏஇ தான் அதிகமாக நம்ம ப்ராடக்ட்ஸை வாங்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக consider the following statements. India ranks 17th in overall exports. India ranks 8th in overall imports அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் உலகளாவிய அளவில் நாடுகளின் பட்டியலில் 17வது இடத்துலையும், இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது இம்போர்ட் மீன்ஸ் இறக்குமதியை பொறுத்த வரைக்கும் நம்ம 8வது இடத்துலையும் வந்து இருக்கும். ரெண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஏற்றுமதி அப்படின்னா எக்ஸ்போர்ட்ல வந்து நம்ம 17வது இடம், இறக்குமதி அப்படின்னா இம்போர்ட்ல நம்ம 8வது இடம். சரிங்களா? ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். போத் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.